அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வினுடைய பேர் அருளால் நாமெல்லாம் சத்திய மார்க்கம் என்று சொல்லக்கூடிய இந்த தீனுல் இஸ்லாத்தில் இருக்கிறோம். இந்த மார்க்கம் என்பது எத்தனையோ நபர்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கிறது. ஆனால் நாம் பல சிரமங்கள் எடுக்காமல், பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்காமல், தன்னுடைய தாய் தந்தை முஸ்லீம் என்ற காரணத்தினால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய நாம் நம்முடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய செயல்பாடுகளை செய்யக்கூடிய நிலையில் நம்முடைய வாழ்க்கை முறை சரியாக இருக்கிறதா? நாம் இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம், இந்த மார்க்கத்தை சரியாக பின்பற்றுகிறோமா? இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையில் சரியாக இருக்கிறோமா என்று நம்மை நாம் பரிசோதித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் என்று சொன்னால், சில மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை அடைந்திருப்பார்கள், அதுவும் குறிப்பாக ஏகத்துவத்தை அறிந்திருப்பார்கள். இப்படி இருந்தாலும் கூட அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்றால், அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஏதேனும் ஒரு காரணத்திற்காக அல்லது ஏதோ ஒரு நபருக்காக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் இந்த ஏகத்துவ கொள்கையில் எதற்காக இருக்க வேண்டும் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய தூதர் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள், இன்னமல் அமானு பினியா, செயல்கள் யாவும் எண்ணங்களை பொறுத்து தான். நாம் அல்லாஹ்வுக்காக இந்த கொள்கையில் இருக்கிறோம், தொழுகையை நிறைவேற்றுகிறோம், நோன்பு வைக்கிறோம், பலவிதமான நன்மைகளை எல்லாம் செய்கிறோம். அந்த நேரத்தில் நம்முடைய எண்ணம் உண்மையில் அல்லாஹ்விற்காகத்தான் இருக்கிறதா, அல்லது ஏதேனும் ஒரு நபருக்காக அல்லது வேறேனும் ஒரு காரணத்திற்காக இருக்கிறதா என்பதை நாம் பரிசோதித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் என்று சொன்னால், நம்மள அதிகமான மக்கள் இந்த ஏகத்துவத்தை அறிந்து வந்திருக்கிறோம். ஆனால் அதிலே உறுதியாக இருக்கிறோமா? அதில் எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் காலத்தில் நமக்கு ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய தூதரிடத்தில், அவங்க காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களிடத்தில். அதில் ஒரு சம்பவம், ஹுதைபியா உடன்படிக்கை என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வில் நடக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கிறது. எதிரிகள் ஒப்பந்தம் போடுறாங்க. என்ன ஒப்பந்தம் போடுறாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு யாராவது மதீனாவிற்கு உங்களிடத்தில் வந்தால் நீங்கள் அவர்களை திருப்பி அனுப்பிவிட வேண்டும், நீங்கள் உங்களோடு வச்சுக்கிற கூடாது, மக்காவுக்கு திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்ற அந்த ஒரு ஒப்பந்தத்தையும் போடுகிறார்கள். அந்த ஒப்பந்தத்தை போட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அபூ ஜந்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த காஃபிர்களிடத்திலே பலவிதமான துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆளாக்கப்பட்டு அல்லாஹ்வினுடைய தூதர் அந்த உடன்படிக்கையை போட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர் வருகிறார். எப்படி வருகிறார் தெரியுமா? தங்களுடைய காலில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு அப்படியே தவ்வி தவ்வி வராரு. அல்லாஹ்வினுடைய தூதர்கிட்ட வராங்க. அல்லாஹ்வினுடைய தூதர்கிட்ட வந்து அவங்க சொல்றாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என்னை உங்களோடு கூட்டி விட்டு செல்லுங்கள், என்னை கூட்டிட்டு போயிருங்க, ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், கூட்டிட்டு போயிருங்க என்று சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்தில் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. என்ன போடப்பட்டிருக்கு? யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு வந்தாங்கன்னு சொன்னா அவங்களை நீங்க திருப்பி எங்கள்கிட்ட அனுப்பிடணும் இப்படின்னு ஒப்பந்தம் போடப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த நபி தோழர் போறாங்க. அல்லாஹ்வினுடைய தூதர் கேட்கிறாங்க, இந்த ஒரு ஆளையாச்சும் அனுப்பிடுங்க, இந்த ஒரு ஆளோட நாங்க இனிமே யார் வந்தாலும் திருப்பி அனுப்பிடுறோம், இந்த ஒரே ஒரு ஆளை மட்டும் எங்களோட அனுப்பிடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் எதிரிகள் என்ன செய்யல, அதெல்லாம் முடியாது, இவரை திருப்பி அனுப்ப முடியாது, இவர் மக்களை தான் இருப்பாரு என்று சொல்றாங்க. அப்ப அந்த மனிதர் கேட்கிறாரு, நான் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறேன், என்னைய கூட்டிட்டு போயிருங்க, எப்படியாவது என்னை இங்க விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு அந்த மனிதர் சொல்லும் போது அல்லாஹ்வினுடைய தூதரும் எவ்வளவோ கேட்டு பார்த்து எதிரிகள் ஒத்துக்கொள்ளல. அப்ப திருப்பி அவங்கள்ட்ட அனுப்பிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், நீங்க அங்கேயே இருங்க என்று சொல்றாங்க. அவர் கேட்கிறார், நான் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், என்னை ஏன் விட்டுட்டு போறீங்க இப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், அபூ ஜந்தலே பொறுமையாக இருங்கள், நீங்களும் உங்களோட இருக்கக்கூடிய மக்களுக்கும் பொறுமையை கடைபிடிங்கள், அல்லாஹ் உங்களுக்கான வெற்றியை தருவான், உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்போ இந்த சம்பவத்திலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன?
அந்த அபூ ஜந்தல் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக எதிரி படைகளால் துன்புறுத்தப்படுகிறார், சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கிறார், பலவிதமான கஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார். அந்த நேரத்தில் எப்படியாவது இந்த துன்பத்தில் இருந்து நாம் மீண்டு விட வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? ஒப்பந்தம் போடப்பட்டுருச்சு, அதனால நீங்க திருப்பி செல்லுங்க என்று சொல்றாங்க. இந்த நேரத்தில் ஒரு அடியானுடைய உள்ளம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக துன்பத்தை அனுபவிக்கிறேன், நீங்கள் சொன்னதை ஏற்றுக்கொண்டதற்காக நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அதற்காக துன்பத்தை அனுபவிக்கிறேன். நீங்க என்னடானா என்னை விட்டுட்டு போறீங்க, என்னை காப்பாற்ற மாட்டேங்கிறீங்க, இப்படித்தானே ஒருவருடைய உள்ளம் இருக்கும். ஆனா அவர் அப்படி செய்யல, பொறுமையாக இருக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரியான ஒரு நிலை நமக்கு ஏற்படுது. ஒரு மனிதருக்காக, ஒருவருடைய வேறேனும் ஒரு ஆசைக்காக நம்ம இஸ்லாத்தை ஏற்றிருந்தால் இந்த நிலையில தடுமாறி போய்விடுவோம். அவர் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்காக அந்த மார்க்கத்திற்கு வரலை. முகமது சொல்லிட்டாரு, முகமது சொன்னதால இந்த மார்க்கத்தை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தா அவர் என்ன செஞ்சிருப்பாரு? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னை கைவிட்டுட்டாங்களே, இனிமே நான் இந்த இஸ்லாத்தை இருக்க வேண்டியதே இல்லை, நான் மார்க்கத்தை விட்டுட்டு சந்தோஷமா இருந்துருவான மக்காவுல, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதுனால தானே பிரச்சனை அப்படின்னு அவர் நினைச்சிருப்பாரு. ஆனால் அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்காக அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் சத்திய மார்க்கம் என்பதற்காக ஏற்றுக்கொண்டால், அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் திரும்பி செல்லுங்கள் என்று சொல்லும் போது கூட அந்த மார்க்கத்திலிருந்து தடம்புறல்ல, அந்த மார்க்கத்தை விட்டு போகல. அவருக்கான நான் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளல, அல்லாஹ்வுக்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய மறுமை வெற்றிக்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், இப்படிங்கிற அந்த மனநிலையில இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை பாருங்க, இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தினுடைய நிலையை பாருங்க. யாருக்கேனும் ஒரு பிரச்சனைனா, அதாவது யாராவது நமக்கு எதிராக போயிட்டாங்கன்னா கொள்கையை விட்டு தடம்புறல்றோம், கொள்கையை விட்டு போயிடுறோம். அப்ப எதுக்காக வேண்டி, யாருக்காக வேண்டிய கொள்கைக்கு வந்தோம்? ஒரு நபருக்காக வந்தோமா, அல்லது வேற என்ன பொருளாதார ஆசைக்காக வந்தோமா? இந்த இடத்துல இருந்தா, இந்த ஜமாத்துல இருந்தா, இந்த கொள்கையில இருந்தா யார்கிட்ட இருந்தாவது ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் என்பதற்காக வந்தோமா? எதற்காக வந்தோம்? ஒருவருக்கு இன்னொருவருக்கு மத்தியில் சண்டை, நிர்வாகத்தில் பிரச்சனை, ஏதனா ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா கொள்கையை விட்டு போறேன். அப்ப யாருக்காக நாம் வந்தோம் என்பதை சிந்திக்க வேண்டும். ஒருவன் இந்த கொள்கையை விட்டு போறான் என்றால் அல்லாஹ்வுக்காக வரல, மறுமையினுடைய வெற்றிக்காக வரல, இதுதான் சத்திய கொள்கை என்று அறிந்து வரல, ஏதோ ஒரு காரணத்திற்காக வந்திருக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து நாம் மாற வேண்டும். கொள்கைக்காக, இந்த கொள்கையில நாம் இருக்க வேண்டும், நம்முடைய மறுமை வெற்றிக்காக இருக்க வேண்டும். ஒரு மனிதருக்காக வந்தால் கடைசியில் ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி கொள்கையை விட்டு தரம் புரண்டுருவோம். நம்ம எல்லாம் அதிகம் கேள்விப்பட்ட ஒரு நபி தோழர் அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர். இந்த நபி தோழர் இஸ்லாத்தை எப்படி ஏற்றுக்கொண்டார் நமக்கெல்லாம் தெரியும். ஒரு பெண்ணிற்காக ஏற்றுக்கொண்டார். உம்மு சுலைம் என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழியைக்காக இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் இவருடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? ஏற்றுக்கொண்டது ஒரு பெண்மணிக்காக, ஆனால் நான் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் சத்தியம் என்பதை உணர்ந்ததற்கு பிறகு எவ்வளவு பெரிய விஷயம் வந்தாலும் அதை அவர் தாங்கிக் கொண்டார். குர்ஆனுடைய சட்டம் இறக்கப்படுகிறது, மது ஹராம் என்று இறக்கப்படுகின்ற நேரத்தில் மது அருந்தி கொண்டிருக்கிறார்கள். அதை உடனே தூக்கி கொட்ட சொல்றாங்க அனஸ் ரலியல்லாஹு அவங்க இடத்துல, மதுவை தூக்கி கொட்டுங்க, அதே போல நீங்கள் விரும்பியதை செலவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய பைருவா என்ற தோற்றத்தை கொடுக்குறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த சஹாபி ஏற்றுக்கொண்டது காரணம் வேற, நோக்கம் வேற. அதே போல நாம் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக, ஒரு நோக்கத்திற்காக இந்த மார்க்கத்தை, இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருந்தால், ஆனால் முடிவு எப்படியாக இருக்க வேண்டும்? இதுதான் சத்தியம் என்று அறிந்ததற்கு பிறகு அந்த கொள்கையில உறுதியாக இருக்கணும். இஸ்லாமிய மார்க்கம் ஒரு சட்டம் போட்டு அதுல உறுதியாக இருக்கணும். ஏன்னு சொன்னா, நம்ம ஆரம்பத்தில் ஒரு நிலையில இருந்திருப்போம், ஆனால் நம்முடைய மரண தருவாயில் எது நம்ம இடத்தில் இருக்குதோ அதுதான். ஆரம்பத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருப்போம், போக போக ஈர்ப்போட, மறுமையினுடைய வெற்றியோட, அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்கிற மனப்பான்மையோட இந்த கொள்கையில் நம்ம இருந்தோம்னா அதுதான் நமக்கு நாளை மறுமையிலே பிரதிபலன் அளிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம். ஒரு அமல் நம்ம செய்யறோம்னா, ஒருவருடைய அந்த மரண தருவாயில ஒருவர் ஒரு வாழ்க்கை அமைத்து கொண்டிருக்கிறார், அவருடைய வாழ்க்கை என்பது அந்த மரணத்தினுடைய நிலையை வைத்து தான் முடிவு செய்யப்படும். மரண தருவாயில எப்படி இருந்தாரு? ஆரம்பத்தில் ஏகத்துவத்தில் இருந்தாரு, கொள்கையில் இருந்தாரு, பிரச்சாரம் பண்ணாரு, தியாகம் செஞ்சாங்க, இது எல்லாம் இருக்கட்டும். ஆனா மரணிக்கிற நேரத்தில், இறுதியான நேரத்தில் ஒரு சாதாரண பொருளாதார பிரச்சனைக்காக, ஒரு சாதாரண வெறுப்புக்காக, எனக்கு இவரை பிடிக்காது என்ற காரணத்திற்காக இந்த கொள்கையை விட்டு போயிட்டாங்கன்னா, அப்ப இந்த இறுதி முடிவு தான்
நம்முடைய மறுமை வெற்றிக்கான நிலையாக இருக்கும். அபூ தல்ஹாவுடைய இறுதி நிலை அப்படித்தான் இருந்துச்சு. மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டது வேணா ஒரு காரணம் இருக்கலாம், ஆனால் அதை ஏற்றுக்கொண்ட பின்பு அதை உறுதியாக தியாகம் செய்யக்கூடியவராக இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு நிலை நம்ம இடத்துல இருக்குதா? சர்வ சாதாரண பிரச்சனைக்காகவெல்லாம் நாம் இன்னைக்கு கொள்கையை விட்டு போறோம். அப்ப இதிலிருந்து நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நாம் ஏற்றுக்கொண்ட இந்த மார்க்கம், நாம் இருக்கக்கூடிய இந்த சத்திய கொள்கை என்பது நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் வெற்றியை பெற்றுத்தரக்கூடியது, எனக்கு பயனளிக்கக்கூடியது. இதன் காரணமாக மறுமையில் நான் சுவனத்திற்கு போகவிருக்கிறேன் என்ற அந்த ஒரே ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாளை மறுமையில் நாம் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மக்களாக இருப்போம். அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிய பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.